Hi friends, welcome to Buvis Tasty World. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பொங்கல் அன்னைக்கு செய்யக்கூடிய பால் கறி எப்படி பண்ணா பார்க்க போறோம். இதே தான் நம்ம கல்யாண வீடுகள்ல அதிகமா பார்க்கக்கூடிய பால் கறி கூட்டு, வெஜிடபிள் கூட்டுன்னு சொல்வாங்க இல்லையா அதுதான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம பொங்கல் அன்னைக்கு செய்யக்கூடிய பால் கறி அப்படிங்கிறதுனால நம்ம 5 வகையான காய்கறிகள் வந்து இதில் பயன்படுத்தி இருக்கோம். நம்ம 5லேருந்து ஆரம்பித்து 7, 9, 11, 15, 21 அந்த மாதிரி வந்து எவ்வளோ வேணாலும் காய்கறிகள் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து பொங்கல் அன்னைக்கு செய்யறதுனால இந்த மாதிரி 5, 7 அந்த மாதிரி இதில் தான் நம்ம வந்து காய்கறி எண்ணிக்கையை வந்து சேர்த்துக்கணும். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, இது ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, இது வந்து மொச்சக்காய், இது எல்லாமே சேர்த்து நான் வந்து செய்ய போகிறேன். முக்கியமாக வந்து இந்த பால் கறியில் இந்த மொச்சக்காய் வந்து கண்டிப்பாக சேர்ப்பாங்க பொங்கலுக்கு. அதனால் இதை வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க இதில். வாங்க இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே வந்து ஒரு விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பால் கறியில் என்னென்ன காய்கறிகள் சேர்க்குறேன் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்தது ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம பட்டை 1 இன்ச் அளவுக்கு வந்து பட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நம்ம கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 கிராம்பு அளவுக்கு. அது சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு வந்து பூண்டு இருக்கு இல்லையா, ஒரு 5-6 பல் பூண்டு, இது வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் மாறினோடனையும் இது கூட நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து வதக்கி எடுத்துக்கிறோம். இதை வந்து டைரெக்டாகவும் மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துப்பாங்க. நம்ம வந்து இதை வந்து ஒரு வதக்கி லைட்டாக வதக்கிட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பால் கறி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு 1/4 ஸ்பூன் போல் வந்து பொட்டுக்கடலை இதை சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் பொட்டுக்கடலை வேணும்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கொலகொலப்பாயிரும் அந்த பொட்டுக்கடலையை. 2 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த காரம் பத்தலைன்னா நம்ம கடைசியாக செய்வோம் இல்லையா, அது அப்பையும் வந்து நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கிங்க. ஓரளவு வதக்கிட்டு பாருங்கள், கலர் வந்து ஓரளவு வதங்கிருச்சு. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் ஓரளவு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனோடனே நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 மூடி போல் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது வந்து லைட்டாக கொஞ்சம் வதக்கி விடுங்க. அந்த வாசம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வதக்க நம்மளுக்கு வந்து வாசம் நல்லா வரும். அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வேண்டாம். பாருங்கள், நல்லா வதங்கினோடனையும் நம்ம ஆற விட்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பால் கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் போல் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம பட்டை மட்டும் சேர்த்துக்கலாம். பட்டை வந்து 1 இன்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு 2 பொரிஞ்சோன்னையும் நம்ம வந்து வெங்காயம் மீடியம் சைஸாக வந்து கட் பண்ண 2 வெங்காயம் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா வந்து வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம நிறையா சேர்க்கக்கூடாது, இல்லைன்னா வந்து இந்த பால் கறி வந்து புளிப்பாயிடும். அதனால் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்னதாக ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதையும் பாருங்கள், தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் முன்னாடியே வந்து வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதை தண்ணி ஊற்றி கழுவி கூட நம்ம அடுத்தது தண்ணியை கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதில் நல்லா லைட்டாக வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம அந்த கழுவின தண்ணி இருக்கு இல்லையா, அதையே கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்த்துக்க வேண்டாம். நம்மளுக்கு வந்து இது தோசைக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி கிரேவி பதத்துக்கு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக வேணும் அப்படிங்கிறீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகவே வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கு நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. பாருங்கள், ஓரளவு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம காய்கறி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த தண்ணியோடய நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் உருளைக்கிழங்குலாம் முழுசாகவே போட்டுட்டேன். ஏன்னா குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு. உங்களுக்கு வேணான்னா அது நல்லா மசிச்சு விட்டு போட்டுக்கோங்க.
நம்ம காய்கறி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி வெந்ததுனால கொஞ்சமாக கொதி வந்தால் போதும். பாருங்கள், நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டான பால் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் அன்றைக்கி செய்யக்கூடிய பால் கறி. இது இல்லாமல் கண்டிப்பாக பொங்கலே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.